தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். 12 பிஸ்னஸ், அதில் 9 பிஸ்னஸ் ஃபெயிலு. என்னன்னா, நான் எம்பிஏ பண்ணியிருக்கேன், அப்பாவோட பிஸ்னஸில் இருந்திருக்கேன், எனக்கு பிஸ்னஸில் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஈகோ இது உடைய ஆரம்பிச்சிது. நீங்கள் உங்கள் சின்ன வயசில் வந்து புச்சர் ஷாப், டாக் ஷாப், ஃபார்மிங் எல்லாமே இருந்திருக்கீங்க. எப்படி உங்களோட இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது? 2014 அப்பா இறந்துட்டார். அந்த டைம் தான் வந்து எனக்கு மறுபடியும் இந்த பிஸ்னஸோட கனெக்டிவிட்டி உள்ள நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது கிடைச்சது. இருந்தாலும் அவருக்கு ஒரு ஃபீலிங், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு பிஸ்னஸில். இப்போ இவ்வளவு சிரமப்பட்டும் நம்ம பெரிய அளவில் வளரல, அதனால நம்ம பசங்க இந்த பிஸ்னஸ்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு அவர் ரொம்ப ஆழமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்கன்னா, என்ன மாறிச்சு அந்த அடுத்த 3 பிஸ்னஸில்? எனக்கு எல்லாமே தெரியும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லா பிஸ்னஸ் ஓனரும் பண்ணுற அதே தப்பு தான். இன்னைக்கு என்ன சிக்கல் வருது, அந்த சிக்கலை தீர்க்கறதுக்கான ஃபயர் ஃபைட்டிங் மோடு தான். நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ ப்ராசஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அதை ஒவ்வொரு டைமும் வேற வேற மாதிரி பண்ணுறோம். ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரியான ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணாதனால 4 Hour Freedom Planner ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்க. என்ன நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லி தருவீங்க? 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுற ஒரு ஆண்டர்பிரனர் 4 மணி நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன வகையான சேஞ்சஸ் வந்து அவங்களோட லைஃப்ல வந்து அவங்க மேக் பண்ணணும்? ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஒரு வேலையை ஒரு எம்ப்ளாயிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயி கரெக்டாக வேலை செய்கிறாரான்னு பின்னாலே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எம்ப்ளாயி மேலே நம்பிக்கை இல்லை, அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இல்லை. இதுதான் உங்களோட லாஸ்ட் பாட்காஸ்ட் அப்படின்னா, இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு ஆண்டர்பிரனருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும்? வணக்கம், நான் கோபாலகிருஷ்ணன். ஃபர்ஸ்ட் டைம் யூனிகார்ன் கோச் டாக் ஷோ தமிழில் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் வெற்றிசெல்வன். அண்ட் இவர் வந்து தமிழ் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து எப்படி அவங்க பிஸியாக இருக்கிற அவங்க லைஃப்ல இருந்து ஃப்ரீடமாக கிரியேட் பண்ணி ஒரு நாளைக்கு 4 hours அவங்களோட எல்லா ஒர்க்கும் முடிச்சு தே கேன் ஸ்பெண்ட் டைம் வித் தேர் ஃபேமிலி, தே கேன் டூ வாட் எவர் தே வாண்ட் டு, அந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. வெல்கம் டு த யூனிகார்ன் கோச் டாக் ஷோ வெற்றிசெல்வன். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கோபால். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய மென்டார் உங்களோட சேர்ந்து இந்த டாக் ஷோ பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வெற்றிச்செல்வன் நடராஜன், பிஸ்னஸ் கோச். தமிழ் பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு அவங்க எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் ஹை ப்ராஃபிட் பிஸ்னஸை உருவாக்கணும், அதில் எப்படி 10x க்ரோத் கொண்டு வரணும், அட் த சேம் டைம் அவங்க வெறும் 4 மணி நேரம் மட்டும் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணி அவங்களோட வாழ்க்கையும் எப்படி அவங்க ஜாய்ஃபுல்லாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறத கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ வெற்றிசெல்வன். எனக்கு உங்களோட ஜேர்னியை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் உங்கள் சின்ன வயசில் வந்து புச்சர் ஷாப், டாக் ஷாப், ஃபார்மிங் எல்லாமே இருந்திருக்கீங்க. எப்படி உங்களோட இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது? அண்ட் வேர் ஆர் யூ ரைட் நவ்? இந்த கேள்வியை யாராவது கேட்டுற மாட்டாங்களாங்கிறது ரொம்ப நாள் ஒரு ஏக்கமாகவே இருக்குது. எங்கள் அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர். அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே அவர் பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டார். அவர் ஒரு அட் த ஏஜ் ஆஃப் 25 அவர் வந்து ஒரு ஒர்க் ஷாப்பை வச்சுட்டார். ஒரு சின்ன லேத்தோட அவர் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அவரோட ஜேர்னிலேருந்து என்னோட ஜேர்னியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகிருக்கு, அவரோட ஜேர்னியும் என் ஜேர்னியும். அப்பா வந்து சின்ன ஒர்க் ஷாப் வச்சுருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒர்க் ஷாப் வளர்ந்து ஒரு 20 பேர் வரைக்கும் ஒர்க் பண்ணுற அளவுக்கு அந்த ஒர்க் ஷாப் வளர்ந்துச்சு. பட் அட் த சேம் டைம் நாங்களும் வந்து எங்கள் ஃப்ரீ டைமில் ஸ்கூல் முடித்த உடனே வந்து ஒர்க் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நானும் எங்கள் அண்ணனும் ஒர்க் பண்ணுவோம், அம்மாவும் உள்ளே ஒர்க் பண்ணுவாங்க. அம்மாவுக்கு வீட்டில் எல்லா வேலையும் அக்கா செஞ்சு வச்சுருவாங்க. அம்மா போகும்போது சமையல் மட்டும் ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து நாங்கள் அந்த ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணோன்னு தான் சொல்லணும். எல்லோரும் இன்வால்வ் ஆகிருந்தோம் அந்த ஒர்க் ஷாப்பில். இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து அவருக்கு ஒரு ஃபீலிங், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு பிஸ்னஸில். ஆனால் பெருசாக அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வளரல, அல்லது அவரோட திறமை அளவுக்கு அவர் வளரல அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு எப்பவுமே இருந்துச்சு. இப்போ இவ்வளவு சிரமப்பட்டும் நம்ம பெரிய அளவில் வளரல, அதனால் நம்ம பசங்க இந்த பிஸ்னஸ்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு அவர் ரொம்ப ஆழமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் என்ன பண்ணார்? உங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது என்ன அட்வைஸ் கொடுத்தாரு அவர் உங்களுக்கு? அப்பா ஸ்கூல் படிக்கும்போது என்ன சொன்னார்னா, நல்லா படி, நல்லா படித்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணிடு, உன் வாழ்க்கை செட்டில் ஆயிரும், நீ வந்து பிஸ்னஸ்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறத எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் சொல்லி எங்கள் அப்பா வந்து வளர்த்தாரு. இப்போ பிஸ்னஸ்குள்ளே அண்ணனும் வரலான்னு முயற்சி பண்ணார். படிப்பை முடித்த உடனே அந்த முயற்சி அவர்கிட்ட இருந்துச்சு. அண்ணனும் பிஸ்னஸ்குள்ளே வரக்கூடாதுங்கிறது அப்பா ரொம்ப கான்சியஸாக இருந்தார். என்னையும் அதே மாதிரி படித்து முடித்த உடனே நான் உள்ளே வர ட்ரை பண்ணேன். ஒர்க் ஷாப்பில் அப்பாவோட சேர்ந்து அப்பாவுக்கு சில ப்ராஜெக்ட்ஸில் சப்போர்ட் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் அப்பா அதை தடுத்துட்டாரு. வெளியே போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ஸோ வெளியே வந்தீங்க, அதுக்கப்புறம் இந்த பெட் ஷாப்லாம் பண்ணிங்களா, இல்லை எப்படி பண்ணீங்க அது? ஓகே, இந்த பெட் ஷாப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. நாங்கள் பெட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்கூல் படிக்கும் போதே நிறையா வந்து பெட்ஸை வாங்கி வளர்க்குறது, மீன்
மீன் வளர்க்குறது, இந்த ஃபிஷ் டேங்க் வச்சு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தோம். ஸோ அதுதான் ஒரே ஹாபியாக இருந்துச்சு. பெட்ஸ் வளர்க்கும் போது இதை பார்த்துக்கிட்டு ஒருத்தர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தவர் எனக்கும் பெட்ஸ்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்கு வந்து இதை ஒரு பிஸ்னஸாக ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவை நாங்கள் சொன்னோம். நீங்கள் பெட்டு வளர்த்தா கூட முயல் வளர்த்தீங்கன்னா இது உங்களுக்கும் ஒரு பிஸ்னஸாக ஜென்ரேட் ஆகும். முயல் கூண்டு நாங்கள் வச்சு கொடுக்குறோம், முயல் எங்கே வாங்கணுமோ நாங்கள் கரெக்டான ப்ரீடு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனால அதெல்லாம் பண்ணோம். ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து முயல் ஒரு செட்டு வாங்கிட்டு வந்து அவருக்கு ஒரு கூண்டு வச்சு நாங்கள் அந்த முயல் வளர்க்க கொடுத்து அவரை ஒரு பிஸ்னஸ் மாற்றிட்டோம். ஓ வா. ஸோ இது நடந்தது வந்து நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. 11th படிக்கும்போது இதை பண்ணணும். அப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு நாங்கள் பெட்ஸ் வாங்கி கொடுத்தோம். இதை கண்டினியூஸாக பண்ணோம். இது ஒரு பெட் ஷாப்பாக நாங்கள் ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ண ஆரம்பித்தோம். பட் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்லாம் கொஞ்சம் நெருங்கும்போது வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா, மெயினாக எங்கள் அப்பா அவர் பிஸ்னஸ் பண்ணும்போது நிறையா கைட் பண்ணார். நீங்கள் வாங்குறப்ப என்ன விலை இருந்ததோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டில் விற்கிறீங்கன்னு நீங்கள் அதை விற்றுறக்கூடாது. கரண்ட்டாக நீங்கள் விற்கிறப்ப நீங்கள் வாங்கின பொருள் என்ன விலைக்கு விற்கிது அப்படிங்கிறத நீங்கள் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் அப்பா எங்களுக்கு இன்புட்டாக கொடுத்தாரு. இப்போ இன்றைக்கும் அந்த 6 பேரில் 2 பேர் வந்து இன்றைக்கும் என்னோட ஜேர்னியில் அவங்க மென்ட்டியாக இருக்காங்க. அவங்களுக்கும் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். அப்பா வந்து இதெல்லாம் கைட் பண்ணாலும் எக்ஸாம் நெருங்கும் போது அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் காரணம் அப்பாவாக தான் இருந்தார். ஏன்னா அவருக்கு ஆழமான நம்பிக்கை நான் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி எங்களை அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் சொல்லுங்கள், நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது. இந்த எதிர்ப்பை மீறி நீங்கள் வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க, எதனால் பண்ணீங்க, இப்போ நீங்கள் ஏன் கோச்சிங்கில் இருக்கீங்க? ஓகே, அப்பாவோட எதிர்ப்பு ஒரு பக்கம். பட் அட் த சேம் டைம் நான் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபீலிங் என்னென்னா, அப்பாவோட டைமே ஸ்பெண்ட் பண்ணல. நாங்கள் என்ன தான் ஒன்றாவே வந்து இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், வெளியே போய் சந்தோஷமாக இருந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது அப்பாவோட மெமரிஸ் வந்து ரொம்ப கம்மி. எதனால் அப்படின்னா அப்பா பிஸியாகவே இருந்தார், நாங்களும் வந்து மோஸ்ட்லி பிஸியாகவே இருந்தோம். எங்களுக்கு இந்த ஃப்ரீ டைம் கூட நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போகிறது, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போனால் கூட நான் கிரிக்கெட்டே வந்து எனக்கு தெரியாது. அதுக்கு காரணம் மெயின் வந்து நான் அந்த ஒர்க் ஷாப்பில் இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அப்பாவுக்கும் அதே மாதிரி தான். இது எனக்கு ஆழமாக பாதிச்சுது. அப்போ எனக்கு ஒரு முடிவு மனசுக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னா, நான் ஃபேமிலியோட அட்டாச்சாகவே எப்பவும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. நான் எம்ப்ளாயாக இருக்கும்போது வேர் ஹவுஸில் லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் நான் ஜாபில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐடி டீமுக்குள்ளே என்னை அப்படியே எடுத்துட்டாங்க. இப்போ ஐடி டீமில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் மும்பையில் போய் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. மும்பையில் போய் ஒர்க் பண்ணும்போது என்னதான் என் ஃபேமிலி என் கூட இருந்தாலும் ஒய்ஃப் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. பட் அம்மாவை மிஸ் பண்ணுவேன். அண்ணா ஃபேமிலி வேறு இடத்துல இருப்பாங்க, அக்கா ஃபேமிலி வேறு இடத்துல இருப்பாங்க. என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு சப்கான்ஷியஸாகவே மைண்டுக்குள்ளே இருந்துச்சு. அது எதனாலனா நான் அப்பாவோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால. இப்போ இந்த ஃப்ரீடம் நமக்கு எப்போ கிடைக்கும்? நம்ம எங்கிருந்து வேணால் வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஃப்ரீடம் நம்ம பிஸ்னஸ் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது மறுபடியும் எனக்கு ஆழமாக மனசில் தோணிகிட்டே இருந்துச்சு. அதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம், அப்பா என்னை வெளியில் ஒதுக்க பிஸ்னஸ்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒதுக்க அது பிஸ்னஸ் மேலே இருந்த க்யூரியாசிட்டி எனக்கு அதிகமாகிட்டே போச்சு. அதனால் எப்படியாவது பிஸ்னஸை கற்றுக்கணும், எப்படி நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் ஸ்ட்ரகிள் ஆகிறோன்னு சொல்கிறாரு, அதை எப்படி ஸ்ட்ரகிள் ஆகாமல் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. அதுதான் நான் பிஸ்னஸ்குள்ளே மறுபடியும் வர்றதுக்கான காரணம். 2014 ஆக்சுவலாக அப்பா இறந்துட்டார். அந்த டைம் தான் வந்து எனக்கு மறுபடியும் இந்த பிஸ்னஸோட கனெக்டிவிட்டி உள்ளே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது கிடச்சிது. ஆக்சுவலாக 2009 நான் ஒரு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணேன். அது ஒரு பிஸ்னஸாக பெருசாக இல்லாமல் இருந்ததுனால நான் அதை பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணல. அது கூட ஒரு பிஸ்னஸ் தான், பட் அதை பிஸ்னஸாக நான் கன்சிடர் பண்ணல. மறுபடியும் நான் ஜாப் கிடைச்சோன்னே அந்த பிஸ்னஸை விட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ட்ரேடிங்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். பட் 2014 அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் கோயம்புத்தூருக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான எண்ணம் எனக்கு வர ஆரம்பிச்சது. அப்போ நான் கஃபே ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அகைன் 6 பீப்புள், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 6 பேர் சேர்ந்து ஒரு கஃபே ஸ்டார்ட் பண்ணோம். அது பேர் லெமன் ஆரஞ்சு கஃபே. கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் வந்து ஒரு 1 இயர் ரன் பண்ணோம். அதுலேயும் வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ். என்னென்னா நான் சைட் ஹஸ்ஸில் பண்ணிகிட்டு இருந்ததுனால அங்கே இருந்து கவனிச்சிக்கிறதுக்கான ஆட்கள் அங்கே குறைவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுனால நாங்கள் அந்த மைண்ட் செட்டும் எங்களுக்கு வரல. நிறைய பிஸ்னஸில் கற்றுக்காமல் பிஸ்னஸில் இறங்கினதும் ஒரு காரணமாக இருந்தது. மேபி ஃபெயில் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க.
அந்த ஃபெயிலியரை வந்து நான் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டதுனால கூட இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். சரிங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ ஃபெயிலாக இருக்கீங்க. நீங்கள் பிஸ்னஸில் மட்டுமே வந்து ஒரு 35 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது இன் லேர்னிங் எவ்ரிதிங். ஸோ நீங்கள் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ஏன் வந்து இந்த 35 லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க? எதனால் வந்து அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? ஓகே. நான் ஃபெயில் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா இது தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். 12 பிஸ்னஸ், அதில் 9 பிஸ்னஸ் ஃபெயிலியர். இன்ஃபேக்ட் நான் அந்த கற்றுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ண எல்லா பிஸ்னஸுமே ஃபெயிலியர். ம். அப்போ எனக்கு இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்காமையே ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம், தப்பு பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நான் உணர ஆரம்பித்தேன். ம். அப்போ எனக்கு ஒரு பெரிய ஈகோ உடஞ்சுது. என்னன்னா, நான் எம்பிஏ பண்ணியிருக்கேன், அப்பாவோட பிஸ்னஸில் இருந்திருக்கேன், எனக்கு பிஸ்னஸில் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஈகோ, இது ஒரு மோசமான எண்ணம், இது உடைய ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோட ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்க ஆரம்பித்தேன். கிளப் ஹவுஸ் மூலமாக ஒரு ட்ரெய்னர், கோச் எனக்கு கனெக்ட் ஆனார். மிஸ்டர் தரணிதரன், எல்லாருக்கும் இப்போ தெரியும், ரொம்ப ஃபேமஸ். என்னுடைய ஃபஸ்ட்டு கோச், ஃபஸ்ட்டு மென்டார் அவரு தான். ஹேபிட்ஸை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான காரணம் அவர் தான். அந்த ஹேபிட்ஸ் அந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ணிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் என்னுடைய ட்ரீம்ஸை பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். விஷன் போர்டெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதிலிருந்து என்னோட லேர்னிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோச்சஸாக நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸ்பெசிஃபிக்காக பிஸ்னஸ் வந்து எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றது அப்படிங்கிறத கற்றுக்கணும். அப்போ என்னோட பேஷன்லேருந்து ஒரு பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணால் அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸாக இருக்கும். நான் சந்தோஷமாக இருக்கிற அதே நேரத்தில் பிஸ்னஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அது வந்து மிஸ்டர் தேவ் கட்வி, பேஷன் ப்ரனர், அவர்கிட்ட நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அவரோட ஒரு 2 இயர்ஸ் நான் வந்து ட்ராவல் பண்ணேன். அவரோட கோச்சிங் ப்ரோக்ராமில் மென்ட்டியாக நான் இருந்தேன். ஸோ அதில் நிறையா கற்றுக்கிட்டேன். அப்போ என்னுடைய பேஷன் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சது அவரோட கோச்சிங்கில் தான் கண்டுபிடிச்சேன். எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அப்போ அவரோட சஜஷன், டேன்லாக் அவரோட ஹை டிக்கெட் க்ளோசிங் அந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோச்சஸாக பிரையன் ட்ரேசியோட கோச்சிங் ப்ரோக்ராம், அவரோட புக்ஸ் எல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். இருந்தாலும் அவரோட கோச்சிங் ப்ரோக்ராம் ஒரு ஹை டிக்கெட் ப்ரோக்ராம் எடுத்தேன். அதில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். கோல்னா எப்படி இருக்கணும், ட்ரீம்னா எப்படி இருக்கணும், அந்த ட்ரீமை எப்படி கோலாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கு ஒரு 12 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அந்த 12 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்கு எப்படி நம்ம அந்த ட்ரீமை பிளானாக மாற்றுறது, அந்த பிளானை கூட ரொம்ப சிம்பிளாக பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக, அதுவும் ஒரு 2 ஸ்டெப் டெய்லி எடுத்தால் போதும், எவ்வளோ பெரிய ட்ரீமாக இருந்தாலும் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அந்த இடத்துல கன்சிஸ்டன்சி ஒன்று தான் மேட்டர் அப்படிங்கிறத நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன் என்னோட. சரி, நீங்கள் இப்போ இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பண்ண 9 பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடுச்சு சொல்கிறீங்க. என்ன மாறிச்சு நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் பண்ண பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்கன்னா, என்ன மாறிச்சு அந்த அடுத்த 3 பிஸ்னஸில்? நான் ஸ்ட்ரக்சரே இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ட்ரெடிஷ்னலாக எல்லாரும் எப்படி ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ் ஓனர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதில் ஸ்ட்ரக்சர்டாக எதுவும் இருக்காது, எல்லாமே ஃபயர் ஃபைட்டிங். இன்னைக்கு என்ன சிக்கல் வருது அந்த சிக்கலை தீர்க்கறதுக்கான ஃபயர் ஃபைட்டிங் மோடு தான் எல்லா பிஸ்னஸ் ஓனரும் பண்ணுற அதே தப்பு தான். ஆனால் இதுதான் சரியான முறை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு எல்லாமே தெரியும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் ஒவ்வொன்றா கற்றுக்க ஆரம்பிக்கும் போது அதை சிஸ்டமேட்டிக்காக எப்படி பண்ணணும், அப்போ நம்ம பண்ணுற ப்ராசஸ் என்ன அதை லிஸ்ட் டவுன் பண்ணணும். எப்படி நம்ம வந்து ட்ரீமை கோலாக கன்வெர்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பேபி ஸ்டெப்ஸ் எடுக்கிறோமோ, நம்ம பிஸ்னஸில் அதே மாதிரி ப்ராசஸ் இருக்குது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ ப்ராசஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அதை ஒவ்வொரு டைமும் வேறு வேறு மாதிரி பண்ணுறோம். ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரியான ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணாதனால அதில் நமக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த எக்ஸ்பர்டைஸ் தான் வந்து எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ப்ராசஸை ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து எனக்கு என்ன கொடுத்துச்சுன்னா, ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. என்னோட கிளைண்ட்டுக்கு இது ஒரு பெரிய ரிசல்ட்டை கொடுத்துச்சு. ஸோ அது சிஸ்டமைஸ்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுல என்ன சக்ஸஸ் அப்படிங்கிறத நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதை நான் ஆக்சுவலாக ஃபீல் பண்ணவும் ஆரம்பித்தேன். ஸோ இதுதான் மேஜர் சேஞ்ச். நீங்கள் வந்து இவ்வளோ சிஸ்டம்ஸ் கற்றுருக்கீங்க, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க. இது மூலமாக என்ன சேஞ்ச் நடந்தது ஒரு பிஸ்னஸ் உங்களோடதோ இல்லை உங்கள் கிளைண்ட்ஸோடதோ என்ன சேஞ்ச் நடந்தது அவங்களோட பிஸ்னஸில்? என்னோட பிஸ்னஸ்லையும் நிறைய சேஞ்ச் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் நான் ஸ்பெசிஃபிக்காக என்னோட கிளைண்ட் ஒருத்தருக்கு நடந்த சேஞ்சை வந்து நான் சொல்லலான்னு இருக்கேன். என்னோட கிளைண்ட் ஒருத்தங்க ஹெச்ஆர் கன்சல்ட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஹெச்ஆர் கன்சல்ட்டிங்கில் அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா, எங்கிட்ட இந்த ஆன்போர்டிங்கோட இம்பார்ட்டன்ஸை கற்றுக்கிட்டாங்க. ஆன்போர்டிங் பண்ணுறப்ப நம்ம எதனால் நம்ம எக்ஸ்பெக்டேஷனை எம்ப்ளாயிஸ்க்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதே மாதிரி டெலிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க. அவங்க ஹெச்ஆர் கன்சல்ட்டிங்கில் அவங்க எம்ப்ளாயீஸ்
வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணி எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட கிளைண்ட்ஸ் ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க. அது என்னன்னா, கரெக்டாக எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க டெலிகேட் பண்ணாமல் ஒரு கேப் இருந்துச்சு. இதனால ப்ராப்பராக எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ண முடியாதனால அவங்ககிட்ட எம்ப்ளாயீஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அதிகமாக இருந்துச்சு. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கிளைண்ட்டுக்கு இதை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு எப்படி ஒரு ஆன்போர்டிங் பண்ணணும், எக்ஸ்பெக்டேஷனை எப்படி கிளியராக சொல்லணும், அந்த எம்ப்ளாயிக்கு எப்படி டெலிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எஜுகேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணதுனால அவங்க கிளைண்ட்ஸுக்கு டர்ன் ஓவர் ரேஷியோ ரொம்ப குறைஞ்சிது. இவங்களுக்கும் திருப்ப ஒரே பேமெண்ட்டுக்கு திருப்ப சர்வீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணாங்க. இவங்களுக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இதுவே ஒரு பிஸ்னஸாக மாறுச்சு. சூப்பருங்க. ஸோ இந்த இடத்துல என்னென்னா, அவங்களும் வின் பண்ணாங்க, இவங்களும் வின் பண்ணாங்க. இது ஒரு வின் வின். இன்ஃபேக்ட் எம்ப்ளாயும் வின் பண்ணுறாங்க. இது ட்ரிபிள் வின் ஆக்சுவலாக. இந்த ப்ராசஸ் சிஸ்டம்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆண்டர்ப்ரனரோட ஈகோ எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது? நீங்கள் எப்படி இந்த ஈகோவை கரெக்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு கரெக்ட் ஆகிடுச்சு, ஓகே. நீங்கள் எப்படி உங்களோட ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு உங்களோட கோச்சிங் கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணுறீங்க? அதை எப்படி என்னோட ஈகோ நான் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணேன்னா, என்னுடைய ஃபெயிலியர் எனக்கு ஸ்ட்ராங்காக ஹிட் ஆச்சு. அப்போ நான் தப்பு பண்ணுறேங்கிறத உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் அந்த ஈகோவை கரெக்ட் பண்ணேன். ஆனால் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஹார்டான அடி வாங்குறதில்ல. வாங்கினாலும் சில பேர் அதை உணர்றதில்ல. ஆனால் இனிஷியலாக கிளைண்ட்டுக்கிட்ட அவங்களோட ஆள் மனசுல இருக்கிற ஆசைகள் என்ன அப்படிங்கறத கேட்கறப்ப, இந்த ஆசைகள் எல்லாம் உங்க பிசினஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் நிறைவேற்றிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறோம். இந்த கேள்வி கேட்கறப்ப அவங்க உணர்ந்துடுறாங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ரீடம்காக தான் அந்த பிசினஸ்க்குள்ளேயே வரோம். ஒரு எம்ப்ளாயி இருக்கிறவர் எதனால பிசினஸ் எடுக்கிறாருன்னா, அவருக்கு அதுல ஃப்ரீடம் வேணும். இதுதான் ஒரு பெரிய ஆசையா இருக்கும், பெரிய கனவா இருக்கும். நம்ம பிசினஸ் நம்ம பண்ணும்போது நம்ம டைம், நம்ம எங்க இருந்தாலும், நம்ம எந்த டைம் ஒர்க் பண்ணாலும் அதை நம்ம டிசைட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது அதுல இருக்கிற பெரிய ஃப்ரீடம். ஆனா தலைகீழா என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆண்டர்பிரனர் அவரு தன்னோட 12 ஹவர்ஸை வந்து பிஸ்னஸ்க்காக கொடுக்க வேண்டியது இருக்குது. சில நேரங்களில் எம்ப்ளாயிக்கு கொடுக்குற வேலையை கூட கரெக்டாக டெலிகேட் பண்ணாமல் திருப்பி இவரே செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ எம்ப்ளாயி சில பேர் நம்ப மாட்டாங்க. அவங்க செய்கிற வேலையில் ஃபுல் ரிசல்ட் வராதுன்னு நினைப்பாங்க. அந்த வேலையை இவங்களே இறங்கி செஞ்சுருவாங்க. ஆனால் அவங்க இது செய்கிற ஒரு பெரிய தப்புனால தான் அவங்க அந்த ஃப்ரீடமை எடுக்க முடியாமல் இருக்குது. சிஸ்டமேட்டிக்காக அந்த பிஸ்னஸை ரன் பண்ணும்போது அந்த கிளைண்ட் அவங்க வேலையை எல்லாமே டெலிகேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் ஆக்சுவலாக அவரோட பிஸ்னஸில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் டெலிகேட் பண்ணிட்டு ரொம்ப ஃப்ரீயாக உணர ஆரம்பிச்சாரு. அப்போ இதையும் ஒரு எக்ஸாம்பிளாக எல்லாருக்கும் சொல்லும் போது ஈஸியாக உணர்ந்துடுறாங்க. அவங்க அந்த ஃப்ரீடம்ங்கிற கனவோட உள்ளே வராங்க. அந்த கனவு கிடைக்கல. அதை அவங்க உணர ஆரம்பித்த உடனே அந்த ஈகோ அவங்களுக்கு உடஞ்சிருது. சூப்பருங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ 4 ஹவர் ஃப்ரீடம் ப்ளான் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்க, 5 டே ஒர்க் ஷாப். இந்த 5 டே ஒர்க் ஷாப்பில் வந்து என்ன நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லி தருவீங்க? எப்படி வந்து ஒருத்தரோட ஒர்க் டே 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுற ஒரு ஆண்டர்ப்ரனர் 4 மணி நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன வகையான சேஞ்சஸ் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்க மேக் பண்ணணும்? ரொம்ப சிம்பிளாக 3 ஸ்டெப் இருக்குங்க. டெலிட், டெலிகேட் அண்ட் ஆட்டோமேட். இந்த 3 ஸ்டெப் தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ரொம்ப சிம்பிள். டெலிட்னா நீங்கள் எந்தெந்த ஒர்க் உங்களுக்கு தேவையில்லாத ஒர்க் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி தேவையில்லாத ஒர்க்கெலாம் ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணணும். நம்ம தேவையில்லாத ஒர்க்கில் நிறைய இன்வால்வ் ஆகும் பிஸ்னஸில். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஒரு வேலையை ஒரு எம்ப்ளாயிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயி கரெக்டாக வேலை செய்கிறாரான்னு பின்னாலேயே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எம்ப்ளாயி மேலே நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இல்லை. எம்ப்ளாயிக்கு என்ன இல்லாமல் இருக்கும்? ட்ரைனிங் இல்லாமல் இருக்கும். இல்லைனா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறான், என்ன ரிசல்ட் வேணும் அப்படிங்கிற அந்த கிளியர் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லாமல் இருப்போம். என்ன வேலை செய்யணுங்கிற டாஸ்க் வந்து அந்த கிளாரிட்டி இருக்காது. இல்லைனா இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் என்ன இம்பேக்ட் கிரியேட் ஆகுங்கிற அந்த இம்பேக்ட் இருக்காது. அந்த இம்பேக்டை பற்றின அவேர்னஸ் இருக்காது. இப்போ இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன சப்போர்ட்டிவ் சிஸ்டம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத உணராமல் அந்த கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ப்ளாயி பின்னாலேயே போயிட்டு இருப்பாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறதை விட அவங்களுக்காக இவங்க ஒர்க் பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஸோ இதிலிருந்து அவங்க வெளியே வரணும். வெளியே வந்தாவே நம்ம அந்த டெலிட் அப்படிங்கிற வேலை, தேவையில்லாத வேலைகளெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது என்ன பண்ணுறோம்னா டெலிகேட். டெலிகேட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக சில ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் எம்ப்ளாயி ஃபஸ்ட்டு அவர் இதுக்கு சூட்டபிளான பர்சனா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு ஒன்றே ஆட்டிடியூட். அவரோட ஆட்டிடியூட் சூப்பராக இருந்தால் போதும். என்ன டேலண்ட் இருந்தாலும் ஆட்டிடியூட் நல்லா இல்லைன்னா அவர் இந்த ஜாபுக்கு சூட்டபிளாக இருக்க மாட்டார். ஸோ ஆட்டிடியூட் பார்த்துட்டோன்னா அடுத்தது இந்த ஸ்கில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸ்கில் இல்லைன்னா அவங்க அவ்வளோ ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்டேஷனை கிளியராக சொல்லிடணும். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அவர்கிட்ட அப்படிங்கிறது. அந்த கிளாரிட்டி இருந்தால் சந்தோஷமாக வேலை செய்வாங்க. நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம பாஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு தெரியறதில்ல. ஒரு வேலையை கொடுத்துட்றோம், ரிசல்ட் எப்படி இருக்கணுங்கிறது தெரியறதில்ல. அடுத்தது நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிச்சா என்ன இம்பேக்ட் அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும்.
ம். நம்ம இந்த சொசைட்டில ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு பிசினஸ் ஓனரும் உணர்ந்து அதை எம்ப்ளாய்க்கும் உணர்த்திட்டாங்கன்னா, ம். அந்த டெலிகேஷன் ரொம்ப சிம்பிளா வேலை முடிஞ்சிடும். அவங்க இன்வால்வ்டா செய்வாங்க. நம்மள விட பெட்டரா செய்வாங்க. அதாவது ஒரு பர்பஸ் கொடுக்க சொல்கிறீங்க. ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு பர்பஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்கம்காக வேலை செய்யாமல் அந்த பர்பஸ்க்காக வேலை செய்வாங்க இல்லையா? கண்டிப்பாங்க. ஏன்னா, ஒரு எம்ப்ளாயி மட்டும் இல்ல. எல்லாருக்குமே ம். ஒரு மனிதருக்கு ஒரு ஆள் மனசுல என்ன உணர்வு இருக்குன்னா, நம்ம இந்த உலகத்துக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்றோமா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இருந்துட்டே இருக்கும். ம். எப்பல்லாம் இந்த பயனுள்ள வாழ்க்கை வாழல அப்படிங்கிற உணர்வு வருதோ, அப்பல்லாம் மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஸ்ட்ரெஸ் அப்பதான் வரும். அப்ப பிசினஸ்ல நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாரி எம்ப்ளாயீஸ்க்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். எப்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும்? நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான லைஃப் வாழல அப்படிங்கும்போது. இந்த வேலை செய்யறது மூலமா சொசைட்டிக்கே நீ யூஸ்ஃபுல்லா இருக்க அப்படிங்கிறத உணர்த்திட்டோம்னா, ம். எம்ப்ளாயி ரொம்ப சந்தோஷமா வேலை செய்வாரு. நானும் ஒரு பெரிய இம்பாக்ட்ட சொசைட்டிக்கு குடுக்குறேங்கிற உணர்வு இருந்தாலே போதும். ம். அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. இதுதான் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சூப்பர். ஸோ இது இருந்தாவே அந்த டெலிகேஷன் சூப்பரா வந்துரும். அதுக்கு அடுத்தது ஆட்டோமேஷன். இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஆட்டோமேஷன் ரொம்ப சிம்பிள் ஆயிருச்சு. ஆனா நிறைய ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் பிசினஸ் ஓனர்ஸ் இதை செய்யாம இருக்காங்க. ஆர்டர்ஸ் எடுக்கிறத டிஜிட்டலைஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். பேமெண்ட்டை டிஜிட்டலைஸ் பண்ணலாம். ரொம்ப சாதாரணமா நிறைய வேலைகளை டிஜிட்டலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்ல. ம். நம்ம கரெக்டா அந்த வேலை போகுதான்னு அக்யூரசி செக் பண்ண தேவையில்ல. ஆனா ம். அக்யூரசி இம்ப்ரூவ் ஆயிரும். ம். அதே மாதிரி ரிப்பிட்டேஷன் வந்து அழகா இருக்கும். ம். ஒரு வேலை பர்ஃபெக்ட்டா முடியும் போது கிளைண்ட் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஸோ ஆட்டோமேஷன்ல நிறைய பெனிஃபிட் இருக்கு. இதை ம். உணர ஆரம்பிச்சு நம்ம அதை ஆட்டோமேட் பண்ணிட்டோம்னா நிறைய வேலைகள் நம்ம வந்து இதுல இந்த ஆட்டோமேஷன்லயே நம்ம இன்ஃபேக்ட் 3 ஹவர்ஸை மிச்சப்படுத்திடலாம். டெலிகேஷன்ல ஒரு 1 ஹவர் மிச்சப்படுத்திடலாம். இந்த டெலிஷன்ல நம்ம நிறைய டைம் மிச்சப்படுத்தலாம். சூப்பருங்க. ஸோ இப்படி இதெல்லாம் பண்ணுற ஒரு ஆண்டர்ப்ரனரோட ஒரு டே எப்படி இருக்கும்? அவங்களோட ஒரு வருஷம் எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து இதுதான் எல்லாத்தோட இயக்கமும் இல்லையா? ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து தினமும் வந்து 4 மணி நேரம் ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு வந்து எப்படி தான் வந்து இதை முடிக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணமும், எப்படி நான் வெக்கேஷன் எடுக்கிறது, ஏன்னா வெக்கேஷன் எடுத்துகிட்டு போனால் என் பிஸ்னஸ் ரன் ஆகுமா அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வருது. இது எப்படி வந்து மாறும் அவங்களோட லைஃப்பில்? நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா 12 ஹவர்ஸ் நம்ம வேலை செஞ்சாதான் நம்ம பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் பேசிக் விஷயம் ஒன்று அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு ஆண்டர்பிரனரா நம்ம ஒரு 2 lakh ஏர்ன் பண்றோம் அப்படின்னா நம்மளோட பர் ஹவர் வேல்யூ என்னன்னு தெரியாம அவங்க வேல்யூ குறைவா இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் அவங்களே எடுத்து போட்டு செய்றாங்க. அப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னா அவங்களோட டைம் ஃபுல்லா எங்க ஆக்குப்பை ஆயிருக்கு, லோ வேல்யூ இருக்கிற ஒர்க்ல ஆக்குப்பை ஆயிருக்கு. நம்ம சும்மா தானே இருக்கோம், இந்த வேலையை நம்மளே செஞ்சிடலான்னு கரெக்டான எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்ணாம எல்லா வேலையும் அவங்களே இன்வால்வ் ஆகி பண்ணுவாங்க. அவங்களே இன்வால்வ் ஆகி பண்ணும்போது ஒரு ஆண்டர்பிரனர் சேல்ஸ் பர்சனா ஒர்க் பண்ணுவாரு, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ணுவாரு, ஆப்ரேஷன்ஸ்ல ஒரு மெஷின் ஆப்ரேட்டரா கூட இருப்பாரு. சம்டைம்ஸ் வந்து டிசைனரா ஒர்க் பண்ணுவாரு, சம்டைம்ஸ் வந்து ஒரு HR மேனேஜரா ஒர்க் பண்ணுவாரு, சம்டைம்ஸ் ஒரு டெலிகாலரா ஒர்க் பண்ணுவாரு, கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணுவாரு. அப்ப எல்லா வேலையும் ஒரே மனிதன் செய்யும்போது ஒரு அவதார்ல இருந்து இன்னொரு அவதாருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா மற்ற அவதாரெல்லாம் அப்படியே நிற்கும். இப்ப இதனால தான் சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ண முடியறதில்ல. இப்படி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸாக இருக்காங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அவங்க வந்து எந்த கிரிட்டிக்கல் விஷயங்களை மிஸ் பண்ணுறாங்க? அதாவது ஒரு பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு வந்து சில லீவரேஜ் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? எந்தெந்த விஷயங்களை மிஸ் பண்ணுறாங்க? அவங்க ஒரு பிஸ்னஸ் 10 மடங்கு க்ரோ பண்ணணும் அப்படின்னா சில பேசிக் விஷயங்கள் மிஸ் பண்ணுறாங்க இல்லையா? அவங்க எல்லாமே நிறைய ஹேட் போட்டுக்கிட்டு இதெல்லாம் வேலை பார்க்குறாங்க. எப்படி வந்து அவங்க அதை மாற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்க பண்ணணும்னா அது எந்த விஷயமா இருக்கும் க்ரோத்துக்கு அடுத்த லெவல்? அவங்க ஒன்றில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு ஈகிள் ஐ வியூ அவங்களுக்கு இருக்கணும். அவங்க ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக அந்த பிஸ்னஸ் பார்க்கணும். பிஸ்னஸ்க்குள்ள இருந்து பிஸ்னஸ் பண்ணாம பிஸ்னஸ்க்கு வெளியில இருந்து ஒர்க்கிங் ஆன் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க. ஒர்க்கிங் இன் பிஸ்னஸ்ல இருந்து வெளியே வந்து ஒர்க்கிங் ஆன் பிஸ்னஸ் அப்படிங்கிற மோடுக்கு வந்தா மட்டுமே சூப்பர் பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டாக மாறணும் இல்லைங்களா? அவங்க பிஸ்னஸ் கன்சல்டண்டா மாறணும். இது ஒரு தனி பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை எப்படி வளர்க்கறதுங்கிற ஒரு கன்சல்டண்டா நான் ஒர்க் பண்றேன். இன்ஃபேக்ட் நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்ல முடியும். என்னுடைய கிளைண்ட் ஜெகன் ஒருத்தர், அவர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் இருக்காரு. டேலண்ட் ஜென் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பிஸ்னஸில் எல்லாமே அவர் இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆட் ரன் பண்ணுறதும் அவரே பண்ணுவார், வீடியோஸ் எடிட் பண்ணுறது அவர் பண்ணுவார். ஸோ இந்த மோட்ல இருந்து நான் வேற மோடுக்கு மாற சொன்னேன். ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக வீடியோ எடிட்டிங்க்கு வேற ஒரு டீமை ரெக்ரூட் பண்ண சொன்னேன். ஆட் ரன் பண்ணுறதுக்கும் அந்த டீமை யூஸ் பண்ணிக்க சொன்னேன். ஸோ இந்த டெலிகேஷன் மூலமாக மட்டுமே அவர் பெரிய லெவலில் அவர் ரீச் பண்ணார். வித்தின் 1 year அவர்னால 1 crore டேர்ன் ஓவரை கொண்டு வர முடிஞ்சது. இன்ஃபேக்ட் சோசியல் லீகல் நடத்தின டிஎன் டிஜிட்டல் சம்மிட்ல தரணிதரன் வந்து அவரு கையால் அவருக்கு அவார்ட் கொடுத்தாரு 1 crore அச்சீவ் பண்ணதுக்கு. ஸோ உங்களோட இது வந்து ஒரு மினி மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் மூமெண்ட் ஆஃப் கிளைண்ட் சக்ஸஸ்னா எதை சொல்லுவீங்க நீங்கள்? என்னோட பெஸ்ட் மூமெண்ட் என்னன்னா, என்னுடைய கிளைண்ட்ஸ் லிஸ்ட்லயே அவர் தான் வந்து எல்டஸ்ட். ஒரு 30 years ப்ரொஃபஸரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டாக்டர் காமராஜ்.
அவர் அக்ரி யூனிவர்சிட்டியில் 30 இயர்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தார், ஹெச்ஓடியாகவும் இருந்தார். இன்ஃபேக்ட் அவர் வந்து நேஷனல் ரெனியூவபிள் எனர்ஜி ஓட நெர்டை வந்து அவர் கோயம்புத்தூரில் அவர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. நிறையா பவர் சப்ளையே இல்லாத கிராமங்களில் பவர் சப்ளை கொண்டு போய் ட்ரைப்ஸ் வில்லேஜஸ்லலாம் Wow. ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காரு. செம்ம ப்ராஜெக்ட்டுங்க. குப்பைகள்லாம் எப்படி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுறது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதன் மூலமாக பவர் ஜென்ரேஷன் எப்படி கொண்டு வர்றது, அதை கேஸாக எப்படி கொண்டு வர்றது, இது எல்லாத்தையும் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரன் பண்ணியிருக்காரு. அவரோட 30 இயர்ஸும் எந்த டிவியேஷனும் இல்லாமல் இந்த ரெனியூவபிள் எனர்ஜியில் மட்டுமே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இத்தனை வருஷமும் அவர் இந்த பிஸ்னஸாக பார்க்காம ஒரு சர்வீஸாக கொடுத்துட்டு இருந்தார். என்னோட கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவர் பெரிய லெவலில் அவருக்கு ஒரு சேஞ்ச் என்னென்னா, இதை பிஸ்னஸாக ரன் பண்ண ஆரம்பித்தார். இன்ஃபேக்ட் ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே அவர் ஒர்க் பண்ணாமல் இப்போ ஒரு வைட் ரேஞ்சில் ஒரு பெரிய அளவில் நிறைய கிளைண்ட்ஸை பார்த்து நிறையா பிஸ்னஸ் அவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கு காரணமே என்னோட கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறது அவரோட ஃபீட்பேக். அது மட்டும் இல்லாமல் அவரோட டே டு டே ஒர்க்கில் ரொம்ப ஆர்கனைஸ்டாக மாறிட்டார். இன்ஃபேக்ட் அவருக்கு கரெக்டான டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வேறு டைரெக்ஷனில் போயிட்டு இருக்காம ஒரே டைரெக்ஷனில் தொடர்ந்து அந்த ஜேர்னி இருக்கிறதுக்கு காரணமும் நம்ம கோலை ட்ரீமாக மாற்றி அதை வந்து ஆக்ஷனபிள் பேபி ஸ்டெப்ஸாக மாற்றினது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தினமும் 2-3 ஸ்டெப்ஸ் மட்டும் எடுத்தால் போதும், அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கேன். அந்த 2-3 ஸ்டெப்ஸ்லேயே நான் வந்து என்னோட ஜேர்னியில் கோலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவரோட ஃபீட்பேக்காக சொன்னார். ஒரு நாளைக்கு 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சா போதும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்டை எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அந்த 2-3 ஸ்டெப் டெய்லி எடுக்கிறத வந்து எப்படி அவங்க பண்ணணும்? வாட் இஸ் த ப்ராசஸ் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன்? ஒரு 1 இயர் கோல் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 1 இயர் கோலை நம்ம வந்து 1 இயரில் ஒரு கோலை ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். அதை விசுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம 11th மந்த் எங்கே இருப்போம், 10th மந்த் எங்கே இருப்போம், 8th மந்த், 6th மந்த், அப்படியே நம்ம மந்த் ஆன் மந்த் நம்ம பிரேக் டவுன் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் எங்கே இருப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடணும். இப்போ நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஒரு மைல் ஸ்டோன் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 1 மந்த்துக்கு அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு என்னென்னலாம் ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னு வீக்லி பிளான் ஒன்று போட்டுறணும். வீக்லி பிளான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு வீக்கில் நம்ம என்ன பண்ணிட முடியும்? இப்போ அந்த ஒரு வீக்குக்கான வேலையை டெய்லி ஆக்ஷன்ஸாக பிரித்து ஒரு 2 ஆக்டிவிட்டி அல்லது மேக்ஸிமம் 3 ஆக்டிவிட்டி, 3 ஆக்டிவிட்டிக்கு மேலே நம்ம பிளானே பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே பிளான் பண்ணுறது எல்லாமே நம்மளால் செய்ய முடியாத ஓவர்வெல்மிங் ஒர்க்காக போயிடும். சூப்பர். அப்போ இந்த 3 ஆக்ஷன் பேபி ஸ்டெப்ஸ்னு சொல்லுவோம். இந்த 3 பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது மூலமாகவே அவங்க பிஸ்னஸ் பெரிய லெவலில் வளர்ந்துடும். அட் த சேம் டைம் அவங்களோட டே டு டே அவங்க டீம் பார்த்துக்குவாங்க. அவங்க டீம் கிட்ட அதை ஒப்படைச்சிடணும். ஸோ உங்களோட இப்போ இந்த ஜேர்னி பிஸ்னஸ் கோச்சாக நீங்கள் இருக்கீங்க, இதை பற்றி உங்களோட ஃபேமிலி, உங்கள் குழந்தைங்களாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க? முதல்லலாம் நான் வந்து டைம் அதிகமாக ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சுங்க. இன்ஃபேக்ட் நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மல்டிபிள் பிஸ்னஸ் எல்லாம் ஒவ்வொன்றா கட் டவுன் பண்ணிட்டேன். என்னுடைய 100% ஃபோக்கஸ், ஏன்னா கிளைண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது அந்த 100% ஃபோக்கஸ். என்னோட ஒரே பிஸ்னஸில் 100% ஃபோக்கஸ் நான் கொடுக்கும்போது அந்த பிஸ்னஸ் பெரிய அளவில் வளரும். இப்போ இந்த பேபி ஸ்டெப்ஸ் நான் எடுக்கிறது மூலமாக என்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னுடைய கோலை நோக்கி நான் போயிட்டு இருக்கேங்கிற கான்ஃபிடென்ட்டோட போயிட்டு இருக்கேன். மீதி இருக்கிற டைம் எல்லாமே என்னோட டைம். குழந்தைகளோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ பையன் டிராயிங் பண்ணிட்டு உடனே ஓடி வந்து என்கிட்ட காட்டுவான். அதை என்ஜாய் பண்ண முடியுது. குழந்தைங்க செஸ் விளையாடிட்டு இருப்பாங்க, அப்போ நாம அதில் இன்வால்வ் ஆகி அவங்க கூட விளையாட முடியுது. ரொம்ப சிம்பிள், கண்ணாமூச்சி விளையாடுறோம் டெய்லியும். அதில் ஆக்சுவலாக என்னோட ஒய்ஃப் முதல்ல இன்வால்வ் ஆகாமல் இருந்தாங்க, இப்போ அவங்களும் இன்வால்வ் ஆகி விளையாடுவாங்க. இப்போ அதெல்லாம் விளையாடும் போது நம்ம அந்த ஃபேமிலி டைமை ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். அதே மாதிரி வீட்லேயும் ஃபேமிலியிலையும் எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் எங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் ஆழமாக இருக்குது. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் ஓனர் எல்லாருமே பெருசாக மிஸ் பண்ணுறது என்னென்னா, ஃபேமிலிக்காக ரொம்ப உழைச்சிருப்பாங்க, ஆனால் அந்த க்ளோஸ்னஸ் இருக்காது. அவங்க ஒரு ஏஜ் ரீச் பண்ணும்போது அவங்க குழந்தைகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய கேப் அவங்க ஃபீல் பண்ண முடியும். அவங்க பெரிய அளவில் சொத்து சேர்த்துருப்பாங்க, ஆனால் ஃபேமிலிஸோட இருக்கிற மெமரிஸ் நிறையா சேர்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஃப்ரீடம் நமக்கு கிடைக்கும்போது நம்ம நிறையா வெல்த்தும் சேர்த்தலாம்,
அதே நேரம் மெமரிஸும் சேர்க்கலாம். இது ரொம்ப அது ரொம்ப கரெக்டுங்க. அதாவது பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலி, நம்ம குழந்தைங்களோட டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. அதை வந்து திரும்பி கிடைக்காத ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம பண்ணலைன்னா அதை பண்ணவே முடியாது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா இப்போ இறந்துட்டான்னு சொன்னீங்க. எங்கள் அப்பா வந்து இப்போ இதை வந்து பார்த்தாருன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணுவார்? வாட் வில் ஹீ சே? எங்க அப்பா இப்ப இருந்தாருன்னா, உண்மையிலேயே எனக்கு அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா, அப்பா வந்து தன்னுடைய தோல்வி வந்து தன்னுடைய மகன்கள பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவரு சொன்னதுக்கான முதல் காரணம். நீங்க பிசினஸ்குள்ள வந்துறக்கூடாது. நீங்க வந்து ஒரு வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற சொன்னதுக்கான காரணம். ஆனா, அவரு வார்த்தைகள் தோல்வியானாலும், நாங்க வாழ்க்கையில வெற்றி அடையறத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. எங்களோட சப்போர்ட்டிவா நின்றுப்பாரு. இன்ஃபாக்ட் சில பர்சனல் விஷயங்கள் பேசலாமான்னு தெரியல. எனக்கு உங்க அப்பாவ பார்க்குறப்போ, உங்க பிசினஸ்ல அவர் கூட நின்னு சப்போர்ட்டிவா இருக்கிறத பார்க்குறப்போ, நான் எங்க அப்பாவ மிஸ் பண்றேன். அதனால தான் ஒவ்வொரு டைமும் உங்க ஆஃபீஸ்க்குள்ள வரும்போது, உங்க அப்பாவ நான் பார்த்துட்டு தான் உள்ள வருவேன். எங்க அப்பாவ பார்க்குறேன் இன்ஃபாக்ட். சொல்லப்போனா ஜாடை கூட கிட்டத்தட்ட அதே மாரி தான் இருக்கும். அப்ப அத பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஃபீல் வரும். நம்ம அப்பாவும் இப்ப நம்ம கூட இருந்திருந்தாருன்னா, சப்போர்ட்டிவா இருப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இப்ப எங்க அப்பாவ நெறைய இடத்துக்கு நான் கூட்டிட்டு போக முடியும். அவரோட நான் நெறைய மெமரீஸ ஷேர் பண்ணிக்க முடியும். இன்ஃபாக்ட் எங்க அண்ணன் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால அவரு சிங்கப்பூருக்குலாம் அப்பா கூட்டிட்டு போனாரு. அவரு ஒரு அட் தி ஏஜ் ஆஃப் 60, 65ல அவரு அந்த ஜர்னிலாம் அண்ணன் வந்து அந்த மெமரீஸ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம்ல நான் மும்பைல இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு எம்ப்ளாயியா. அதனால அந்த டைம்லயும் என்னால மெமரீஸ் வந்து சேவ் பண்ணிக்க முடியல. நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப அப்பா இருந்தாருன்னா ரொம்ப பெருமைப்படுவாரு. நானும் அவரோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மெமரீஸ சேவ் பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஸோ இது ரொம்பவே எமோஷனலான ஒரு விஷயம் இல்லையா? நம்ம அப்பா வந்து நம்மளோட சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இல்லாத போது வந்து இட் வில் ஃபீல் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட விஷன் சொன்னீங்க. அதாவது ஐ வாண்ட் டு இம்பேக்ட் 1 மில்லியன் ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து இம்பேக்ட் பண்ணணும், அவங்களுக்கு கோச் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த ஒரு மிஷன் எப்படி வந்தது உங்களுக்குள்ள? ஏன் வந்து இது உங்களோட மிஷனாக இருக்குது? நம்ம ஒரு பெயினை கோத்ரூ பண்ணோம் வாழ்க்கையில. அந்த பெயின் யாருமே கோத்ரூ பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஆழமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் குயிக்காக கனெக்ட் ஆகிறது தமிழ் பீப்புளோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். நம்ம தாய்மொழி அப்படிங்கிறதுனால நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிட முடியும். அவங்களுக்கு அதே மாதிரி ஈஸியாக நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதும் கொடுத்துட முடியும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் இன்னும் நமக்கு அதிகமாக இருக்கும். அதனால தமிழ் ஆண்டர்ப்ரனர்ஸை சூஸ் பண்ணேன். நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து நமக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு நினச்சி சொல்லப்போனால் அவங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நிறையா வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணிட்டு அட் த சேம் டைம் பிஸ்னஸ்லேயும் வளரலாம். நம்ம எப்பெல்லாம் நம்ம பிஸ்னஸுக்கு அதிகமாக டைம் கொடுக்குறோன்னு நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கமோ அப்போல்லாம் நம்ம வேலையில் எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்காது. நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணாதான் நம்ம ரிசல்ட் எஃபெக்டிவா இருக்கும். மீதி டைம் நம்ம சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கும்போது நம்ம முடிவுகள் தெளிவா இருக்கும். முடிவுகள் தெளிவா இருந்தா ரிசல்ட் நமக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இந்த அருமையான ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு வேகமான growth ஈஸியா கொடுக்கும். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி சிரமப்பட்டு ஒரு பிசினஸ் பண்ணும்போது அந்த பிசினஸ் மேலயும் ஒரு வெறுப்பு, நம்ம கிளைண்ட்ஸ் மேலயும் ஒரு வெறுப்பு, ஃபேமிலிக்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அவங்களோடையும் ஒரு டிஸ்கனெக்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது வாழ்க்கையே பிசினஸ் ஓனர்ஸ் வந்து மிஸ் பண்றாங்க. இதை உணர்ந்துட்டாங்கன்னா, அவங்க சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நிறைய விஷயங்கள டெலீட் பண்ணி சில விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணி அவங்க பிஸ்னஸை ரொம்ப சிம்பிளா என்ஜாயபிளா மாத்திட்டாங்கன்னா, அவங்க மட்டும் இல்ல, அவங்க எம்ப்ளாயி மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க கிளைண்ட்ஸும் சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க growthம் பல மடங்கு வேகமா இருக்கும். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயம் பேசணும். ஆண்டர்ப்ரனர்ஸ் எப்படி அவங்களோட டைமை, அவங்களோட மணியை, அவங்களோட ஃபேமிலி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து we are going into the rapid fire section. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு வந்து ஒரு வார்த்தையிலையோ வாக்கியத்திலையோ நீங்கள் வந்து பதில் சொல்லணும். சரிங்களா? சூப்பர் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட்டை ஒரு வார்த்தையிலையோ வாக்கியத்திலையோ ரெப்ரசென்ட் பண்ணணும்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அது என்ன வாக்கியமாக இருக்கும்? ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா மதர் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, ஒரு மதர் எப்படி வந்து குழந்தைய பெத்து அவங்கள வளர்க்குறாங்களோ, ஆரம்பத்தில் ரொம்ப நர்ச்சர் பண்ணுவாங்க, ரொம்ப அந்த குழந்தைய கேர் எடுத்து வளர்ப்பாங்க. குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை பெருசாகி அந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவை காப்பாற்றுவாங்க. இந்த பிஸ்னஸும் அப்படிதான் இருக்கணும். ஆக்சுவலாக ஆண்டர்ப்ரனர் ஒரு பிஸ்னஸை உருவாக்குற பிஸ்னஸை ஒரு 3 இயர்ஸ் குழந்தை மாதிரி வளர்க்கணும். அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுக்கணும். அந்த 3 இயர்ஸ் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பெனிஃபிட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும். உண்மையிலேயே ஒரு மதர் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அந்த பிஸ்னஸ்ல இருந்து ரிட்டர்ன்ஸ் வரதை ஒரு அம்மாவா என்ஜாய் பண்ணணும். வளர்க்குறது முக்கியம், அந்த என்ஜாய்மெண்ட்டும் முக்கியம். ஸோ சூப்பருங்க, செம ஆன்சர், மதர் ஸ்பிரிட். செகண்ட் கொஸ்டின், ஃப்ரீடம்பிரனர் சிஇஓ அப்படிங்கிறது உங்களோட ஐடென்டிட்டி, உங்களுக்குள்ள ஒர்க்ஷாப் வர எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க. ஃப்ரீடம்பிரனர் சிஇஓனா என்ன, அது யாரு? ஃப்ரீடம்பிரனர் சிஇஓ அப்படிங்கிறவர் தன்னோட பிசினஸுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரீடமை நமக்கும் எடுத்துக்கிறவர். ஒரு பிசினஸை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி அந்த பிசினஸ்ல இருந்து தனக்கு தேவையான டைம் ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்
2மே எடுக்க முடிஞ்சதுன்னா அவர் தான் ஃப்ரீடம்பிரனர் சிஇஓ. எல்லா ஆண்டர்பிரினர்ஸும் பண்ற ஒரு காமனான மிஸ்டேக் அது என்ன? லேர்னிங் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுதான் காமனான மிஸ்டேக். கண்டினியூஸ் லேர்னிங் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸ் வளர்ந்துகிட்டே இருக்கும், நம்மளும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட லாஸ்ட் பாட்காஸ்ட் அப்படின்னா இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டர்பிரினருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும்? இண்டிவிஜுவல் ஃபெயில்ஸ், சிஸ்டம் சக்சீட். ஒரு சிஸ்டம் உருவாக்கிருங்க. அந்த சிஸ்டம் உங்களுக்கு தொடர்ந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால எப்படியாவது சிஸ்டம் உருவாக்கிருங்க, எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச் வெற்றி. ஸோ இன்னைக்கு வந்து நிறையா பார்த்தோம் எப்படி வந்து ஒரு ஆண்டர்பிரினர் அவங்களோட பிஸ்னஸ்ல இருந்து ஃப்ரீடம்க்கு வரணும், எப்படி சாலிடாக சிஸ்டம்ஸ் வச்சு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர் அண்ட் இட் வாஸ் வெரி குட் டாக்கிங் டு யூ வெற்றி. தேங்க்யூ ஸோ மச் கோபால். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. என்னுடைய மென்டார், என்னுடைய கோச், உங்களோட சேர்ந்து இந்த பாட்காஸ்ட்டை ரன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம விவசாயிகளை புகழ்கிறோம், அதே மாதிரி சோல்ஜர்ஸையும் பெரிய அளவில் புகழ்கிறோம். ஆனால் இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருக்கிற, பெரிய அளவில் எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணுற ஆண்டர்பிரினர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி, அவங்களுக்கு எந்த விதமான புகழோ பெருமையோ இல்லாமல் போயிடுது. இப்போ என்னுடைய பெரிய ஆசை, நீண்டகால ஆசைன்னு சொல்லலாம், ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய அவார்டு ஒன்று கொடுக்கணும், ஃப்ரீடம்பிரனர் அவார்டு அப்படின்னு ஒரு பெருமையான அவார்டாக கொடுத்து அவங்கள பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசையாக இருக்குது. அமேசிங். ஸோ இந்த ஒரு கனவு கண்டிப்பாக அவங்களுக்கு நனவாகும். ஆல் த பெஸ்ட். அண்ட் இந்த யூனிகார்ன் கோச் டாக் ஷோட எண்டுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச் வெற்றி ஃபார் கமிங் டு த ஷோ அண்ட் இவ்வளோ நேரம் பேசினதுக்கு. தேங்க்யூ கோபால் ஒன்ஸ் அகைன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்த ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் நாங்கள் எங்கள் டாக் ஷோவில் ஒரு சின்ன வேல்யூ ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் ஒரு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். We are coming to the end of the show and உங்களுக்கு வெற்றியோட 4-hour ஃப்ரீடம்பிரனர் ஒர்க் ஷாப்க்கு ஜாயின் பண்ணணுமா அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் click the link and join வெற்றிஸ் ஒர்க் ஷாப் and learn how to create freedom in your business. So if you loved watching this video and if you want to watch more, click the link here and you'll be able to watch so many more videos. Thank you for being here. Bye-bye.